Hi friends, welcome to Samriya channel, Hindi Big Boss 18, episode number 86. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டே. வீட்டில் நாமினேஷன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்தது. சும் கிட்ட வந்து பவர் கொடுத்துருந்தாலும் சும் வந்து பயங்கரமாக மேத் கேல்குலேஷன்லாம் பண்ணாலும் எப்படியோ வந்து ஸ்ருதிகாவை சேவ் பண்ண முடியல. அண்ட் நானும் யோசிச்சு பார்க்குறேன், எப்படி வந்திருந்தா ஸ்ருதிகா சேவ் ஆயிருக்கலான்னு. எந்த பக்கம் யோசிச்சு பார்த்தாலும் வந்து ஸ்ருதிகா சேவ் ஆகாத மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் ஷில்பா வந்தால் கரனை சேவ் பண்ணுவாங்க, கரண் வந்தால் ஷில்பாவை சேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து கேம் போயிருக்கோம் இல்லையா? ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் ஸ்ருதிகாவை சேவ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டம் தான். ஸோ பிக் பாஸ் வந்து நல்லா பிளான் பண்ணி தான் ஒரு கேம் வந்து பிளாட் போட்டு கொடுத்துருக்காரு. இதை பற்றி நான் எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது உங்களுக்கே புரியும். இதில் எனக்கு என்ன கவலைன்னா, அந்த நாமினேஷனில் வந்து ஸ்ருதிகா நாமினேட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சும் வந்து பெருசாக ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ருதிகா சேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அழுதுட்டுலாம் இருந்தாங்கல்ல, அந்த அளவுக்கு கூட வந்து ஒரு வருத்தம் அவங்க முகத்துல இருந்த மாதிரி தெரியல. எபிசோட எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கரண் வந்து ஃபுட்பால் மேட்சையும் பிக் பாஸையும் கம்பேர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஃபுட்பால் மேட்ச் மூலமா தான் கரண் அண்ட் விவியன் வந்து ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ கரண் வந்து கேட்டுட்டு இருக்காரு, நான் பால் வச்சுட்டு ரெடியா இருக்கேன், நீ வந்து ஃபீல்டுக்கு வரவே மாட்டேங்கிற கேம் பிளே பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விவியன் சொல்றாங்க, பிக் பாஸ் கேம்ல வந்து நம்ம வந்து நம்மளோட நேச்சரை காட்டணும், ஆனா வந்து ஃபுட்பால்ல நம்மளோட ஸ்கில் முக்கியம். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டும் ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. அதாவது பேசிக்கலி கரண் என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, ஏன் விவியன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுவும் வந்து இறங்கி வந்து ஏன் கூட விளையாடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கரண் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரஜத்தும் கஷிஷும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கஷிஷ் சொல்றாங்க, எனக்கு நீங்க வேணும்ன்றப்போ நீங்க வந்து என் கூட இல்ல, நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப லோவா இருந்தேன், ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன், நீங்க வந்து என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா நீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லவும் ரஜத் சொல்றாரு, நீ வந்திருக்கலாமே அப்படின்னு. எனக்கு கஷ்டமா இருக்கும் பொழுது நீங்க தானே வரணும், நான் அதை எதிர்பார்த்தேன்னு சொன்னாங்க. அதுக்கு ரஜத் சொல்றாரு, சரி ஓகே ஃபைன், நான் இனிமே அதை மனசுல வச்சுக்கிறேன், நீ சோகமா இருக்கும் பொழுது நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன், இது என் சைட்ல இருந்து ஒரு வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ ஸ்ருதிகா, ஷில்பா அண்ட் சும் 3 பேரும் நின்று குக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாஹத் அண்ட் கஷிஷ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவங்கள பத்தி பேசுறாங்க, அவங்க இவங்கள பத்தி பேசுறாங்க, அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ ஷில்பா கிட்ட வந்து ஸ்ருதிகா சொல்றாங்க, பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல வந்து கஷிஷ் அண்ட் சாஹத் வந்து ஃப்ரெண்டா இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கஷிஷ்க்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு போற வரைக்கும் சாஹத்தோட பெருசா கஷிஷ் உட்காந்து பேசல. இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, திரும்பி வந்து கஷிஷும் சாஹத்தும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, சாஹத் வந்து யார் கூடனாலும் பேசலாம், அதை பத்தி ப்ராப்ளம் கிடையாது, நம்ம கூட கொஞ்ச நாள் உட்காந்து பேசியிருந்தா, அன்னைக்கு காலையில தான் வந்து ஆராவை தூண்டி விட்டதே கஷிஷ் தான்ற மாதிரி நம்ம கிட்ட அவ்வளவு அவினாஷ் விஷயத்துக்காக பேசிட்டு இருந்தா, ஆனா கெட் அவுட் டேக் கொடுக்கும் போது அதை ரஜத்துக்கு கொடுத்தா. ஸோ அவ கேம் பிளானே என்னன்னு புரியல. அது இல்லாம இப்ப பாரு கஷிஷ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா, இத்தனைக்கும் கஷிஷ் வந்து அவளை காக்ரோச் அப்படிலாம் சொல்லியிருக்கா அப்படின்னு ஷில்பா சொன்னோட ஸ்ருதிகா, ஆமா கரெக்ட், காக்ரோச் எல்லாம் சொல்லியிருக்கா, எவ்வளவு டீமீன் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அது, அதையும் வாங்கிட்டு கஷிஷோட போய் சாஹத் உட்காந்துருக்காங்க பாருங்களேன்ற மாதிரி இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. சாஹத்தும் வந்து அதே தான் பேசிட்டு இருக்காங்க. ஷில்பா வந்து நான் எங்க உட்காந்தா இவங்களுக்கு என்ன, நான் எங்க உட்காந்துருக்கேன், என்ன பண்றேன், யாரோட கனெக்ஷன் மேக் பண்ண, தேவையெல்லாம் எதுக்கு பேசுறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம் கஷிஷ் வந்து எனக்கு அவங்க ஃபேஸ் கூட பார்க்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா ரஜத், கஷிஷ் அண்ட் சாஹத் இவங்க 3 பேரும், சாஹத் வந்து ரஜத்துக்கு மசாஜ் கொடுத்துட்டு இருக்காங்க, பேக் மசாஜ். அதே டைமுக்கு இது அவினாஷ் நிஷா பார்த்துட்டு போறாங்க. இப்போ அவினாஷ் சொல்லிட்டு போறாரு, இது என்ன மாதிரி கேங்னே புரியல, இவ்வளவு நாள் சாரா இருந்த வரைக்கும் சாஹத் கிட்ட கூட வரல, இப்போ வந்து சாஹத் வந்து இவங்களோட சேர்ந்துட்டா, இது ஒரு புது குரூப்பா இருக்கு, இந்த குரூப் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு. ஈஷாவும் வந்து ஐநோ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில பாத்தீங்கன்னா சாஹத், ரஜத் அண்ட் கஷிஷ் வந்து அவினாஷ் ஈஷா அந்த மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சல்மான் வந்து ஷாலின் பத்தி பேசினாரே, அது என்ன கதைன்ற மாதிரி ரஜத் கேட்கவும் சாஹத் சொல்றாங்க, முந்தைய சீசன்ல வந்து ஷாலின் இங்க இருந்தவர், அப்போ அவர் இருந்தப்போ அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இங்க இருந்தது, அது பேரு டீனா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரஜத் கேட்கிறாரு, அப்போ அவங்க 2 பேர் வெளியில போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. வெளியில போய் ஒண்ணுமே இல்லை அவங்களுக்குள்ள அப்படின்னு சாஹத் சொல்றாங்க. ரஜத் வந்து எனக்கு இது ஒண்ணுமே புரியல, என்ன விஷயம் இது அப்படின்றாங்க. கஷிஷ் சொல்றாங்க, ஈஷா சொல்றாங்க, ஷாலின் வந்து எனக்கு ஃப்ரெண்டு அண்ட் அவினாஷும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா, ஷாலினும் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க, அவினாஷும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேரும் அதை தாண்டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு கேர்ளும் ஒரு பாயும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வந்து இருக்கும், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆனா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், இவ்வளவு க்ளோஸா இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது, மேபி இதே மாதிரி தான் ஷாலின் கூடயும் ஈஷா இருப்பாங்க போல இருக்கு, தெரியல அப்படின்ற மாதிரி கஷிஷ் கிண்டலாம் சொல்றாங்க. டைம் கேமரா அந்த சைடு அவினாஷ் அண்ட் ஈஷாவை காட்டுறாங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இப்போ பாத்ரூம் கிளீன் பண்றதுக்காக
கரண் அண்ட் சும் வந்து உள்ள போறாங்க. அப்போ திடீர்னு பாத்ரூம்ல எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ணிடுறாங்களாம். இந்த விஷயத்தை பத்தி ஸ்ருதிகா கிட்ட சும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க போய் பாத்ரூம் கிளீன் பண்ண போனா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க, டோர் க்ளோஸ் பண்ண உடனே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிகா சொல்றாங்க, ஏன் உனக்கு புரியுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு, எக்ஸாஸ்ட் ஆஃப் பண்ணாதானே, ஒருவேளை கரண்ட்க்கு வேற பர்த்டே, ஒரு எமோஷன் ஆகி உனக்கு கிஸ் எதுனா கொடுத்தா அவங்களுக்கு அது தெரியணும்ல வெளியில, அதனாலதான் வந்து எல்லா சவுண்டையும் நிறுத்திட்டு கேட்கறாங்க என்ன நடக்குது உள்ள அப்படின்ற மாதிரி அப்படின்னு வந்து ஸ்ருதிகா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கரண் சொல்றாரு, நாங்க 2 பேர் உள்ள வந்து டஸ்ட்பின்க்கு கவர் போடுறதுக்காக போனோம், கிஸ் எங்க கொடுக்கறது அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆன உடனே கரண்க்கு பர்த்டே இன்னைக்கு. ஸோ விவியன் வந்துட்டு கரண்க்கு விஷ் பண்றாரு அண்ட் சொல்றாரு, உன்னோட பர்த்டேக்கு நான் ஒவ்வொரு தடவையும் விஷ் பண்ணுவேன் தானே, ஸோ 12 இயர்ஸா உன்னை எனக்கு தெரியும், ஸோ 12 டைம்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ஸோ உன்னோட அந்த 3 டைம்ஸோட ஆட் பண்ணிக்கோ, கால் வந்து பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல கரண். ஸோ வந்து அந்த 12 டைம்ஸ் காலையும் ஆட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி விவியன் சொல்வாரு. உடனே கரனும் கேட்டுட்டு வெளியில போய் டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு, விவியன் வந்து ஒவ்வொரு பர்த்டே அப்போ மறக்காம எனக்கு கால் பண்ணுவாரு, ஸோ அந்த 12 கால்ஸையும் வந்து நான் கவுண்ட்ல எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்லவும் விவியன் சொல்றாரு, நான் இன்னும் ஞாபகப்படுத்தினேன்னா இன்னும் நிறைய கால்ஸ் வந்து ஞாபகம் வரும், நீ வந்து 3 கால் தான் நான் பண்ணிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கல, நான் இன்னும் ஞாபகப்படுத்துறேன், அப்புறம் நிறைய உனக்கு நான் பண்ணது ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. அவினாஷ் ஈஷா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ விவியன் சொல்றாரு, இவன் கிட்ட என்னத்த பேசுறது, இவன் கிட்ட எது பேசினாலும் நம்ம மேலே திருப்பி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் அவினாஷும் சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது கரணை பத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். அதே டைமுக்கு ஸ்ருதிகா வந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, டீயும் ரெடி ஆயிடுச்சு, ஆளுக்கு 2 சப்பாத்தி டீ குடிச்சுக்கோங்கன்னு சொல்லவும் ஸ்ருதிகா வந்து கரண் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட சேர்ந்து அவினாஷும் ஸ்ருதிகாவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா பகு பகு அப்படின்னு அவங்க அழுதாங்கல்ல, ரொம்ப எமோஷனாகி அழுதாங்கல்ல, அதை வந்து புலி பண்ற மாதிரி 2 பேரும் கிண்டல் பண்ணிருப்பாங்க. பாவம் ஸ்ருதிகா வந்து நான் எவ்வளோ எமோஷனலா நான் அந்த டைம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க அதை 2 பேரும் அதை கிண்டல் பண்றீங்களே, எமோஷன்ஸ்க்குலாம் உங்ககிட்ட வேல்யூவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகா சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த லைஃப் ஃபீல்ட்ல பார்த்தா அதுக்கப்புறம் கூட அவினாஷ் வந்து ஸ்ருதிகாவை கொஞ்ச நேரம் கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்தார் இந்த விஷயத்த சொல்லி விச் இஸ் வெரி ராங். அவங்க எமோஷனலா டவுன் ஆகி கதறி அழுதுட்டு இருந்த விஷயத்த வந்து ரொம்ப கிண்டலா பேசுறது வந்து ரொம்ப தப்பு. அடுத்து ரஜத் வந்து கரண்ட்க்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாங்கெல்லாம் சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தானா அவங்களும் வாய் திறப்பாங்களா, அந்த மாதிரி ரஜத்தும் வாய் திறந்திருக்காரு. ஸோ அதுதான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு கூட்டம் போதெல்லாம் அவனும் வாய் திறக்கிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணி ஷில்பாவோட சிரிச்சிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா கரண், ஷில்பா அண்ட் விவியன் ஒன்னா உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் வந்து விவியனை கொஞ்ச நேரம் கிண்டல் பண்றாங்க. விவியன் வந்து ஷில்பா கிட்ட உங்களுக்கு பேசணும்னா என்கிட்ட இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்ட்டு அவங்க 2 பேர் வெளியில போறாங்க. அப்போ கரண் சொல்றாரு, பர்த்டே அதுமா என்ன தனியா விட்டு போறீங்களே உங்க மூத்த பையனோட அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு. நான் 3 பேரும் உட்காரலாமான்னு அவங்க கேட்கறாங்க. கேட்டுட்டு ஷில்பாவே சொல்றாங்க, அவன் வந்து கொஞ்சம் சைட் கமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லவும் விவியன் சொல்றாரு, மெயின் கமெண்டே அவன் தான் கொடுப்பான் அண்ட் அதனால வேணான்ற மாதிரி 2 பேரும் விட்டுட்டு அவங்க போய் தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. விவியன் இப்போ ஷில்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சொல்றாங்க, நீங்க இந்த 50-50 டேஸ்ன்னு பிரிச்சு வச்சிங்கல்ல, கரனுக்கு 50 டேஸ் எனக்கு 50 டேஸ், அது எனக்கு சரியா படல அண்ட் ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சிச்சு, நீங்க நெக்ஸ்ட் 50 டேஸ்க்கு அப்புறம் கரனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சிச்சு, அது என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு, அதனாலதான் வந்து நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன்னு சொன்னோன்னே ஷில்பா சொல்றாங்க, நீ ரொம்ப ஸ்டூபிடா பிஹேவ் பண்ணிட்ட, ஒரு 10 நாள் வந்து இந்த அழகான ஹவுஸ்ல வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் நீதான், நீ வந்து தப்பா நினைச்சுக்கிட்ட, கேமர் மேனிபுலேட்டர்னு எனக்கு நிறைய டாஸ்க் கொடுத்தேன், நான் வந்து எப்பவுமே ஒரு கேம்காக இதை பண்ணணும், இப்போ வந்து விவியன் ஸ்ட்ராங்கா இருக்கான் அதனால விவியன் கூட இருக்கணும், இப்போ கரண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கான் ஸோ கரண்ட் கூட இருக்கணும், அந்த மாதிரி எண்ணத்தோட நான் எப்பவுமே வந்து ஒரு கேம் பிளான்லாம் பண்ணது கிடையாது, ஆனா நீ தான் அப்படி நினைச்சுக்கிற, என்னை வந்து இந்த மாதிரி கேமர் மேனிபுலேட்டர்லாம் சொல்லிட்டு இருக்க, ஸோ இன்னமும் வந்து அதே எண்ணத்தோட தான் என்னை பார்த்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விவியன் வந்து இப்போ வரைக்கும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஷில்பா சொல்றாங்க. கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுறாங்க. என்னோட பர்த்டேக்கு உள்ள கேக் அனுப்புறாங்க. ஸோ கேக் கட் பண்ணி சாப்பிட்றாங்க. அது என்ன கரண்ட் பர்த்டேக்கு மட்டும் கேக் அனுப்புறது, வேற யார் பர்த்டேக்கும் கேக் வந்த மாதிரி தெரியலையே, ஷில்பா பர்த்டேக்குலாம் விவியன் தான் கட்லெட் செஞ்சாரு, மற்றவங்க பர்த்டேக்குலாம் விவியன் தான் கேக் செஞ்சாரு, அதனால கரண்ட் பர்த்டேக்கு மட்டும் ஸ்பெஷலா கேக் அனுப்புறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விவியன், ஷில்பா, கரண் இவங்கெல்லாம் வந்து ஒன்னா இருக்காங்க பெட்ரூம்ல. கரண்க்கு ஷில்பா மசில் பெயின்காக ஏதோ க்ரீம் ஏதோ தடவி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு விவியனும் வந்து எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்ற மாதிரி கேட்கவும் சும்மா வந்து அதை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க 2 பசங்களுக்கும் அம்மா வந்து க்ரீம் தடவி விட்டுட்டு இருக்காங்க பெயின் போறதுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகாவை பார்த்து, இங்க பாத்தியா ஸ்ருதிகா இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிகா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த கண்ணாடியில இருந்து எல்லாமே தெரியுது அப்படின்னு ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரையும் பார்த்து சும்மா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமுக்கு ஷில்பா சொல்றாங்க, விவியன் இன்னும் அதே எண்ணத்துல தான் இருக்காப்ல, என்னை பத்தி எந்த ஒரு எண்ணமும் அவருக்கு மாறல, என்னை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த சைடு நைட்ல பாத்தீங்கன்னா ரஜத் அண்ட் சாத் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சாத் சொல்றாங்க, சாரா போயிட்டாங்க, நீங்க ரொம்ப டவுனா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஈஷாக்கு தெரியும், ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து கூட உங்ககிட்ட வந்து பேசல பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சாத் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரஜத், ஆமா நானும் அதை நினைச்சேன், ஏன் ஈஷா என்கிட்ட வந்து பேசவே இல்லை அப்படின்னு, இப்ப தெரிஞ்சிருச்சுல யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கரண் அண்ட் விவியன் பேசிட்டு இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தான். ஸோ விவியன் வந்து கிளாரிட்டி கேட்கிறாரு, நீ வந்து என் ஃப்ரெண்டா இல்லையான்னு நான் எப்ப கேட்டாலும் நீ வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்ற,
ஆனா நான் வந்து உன்னை ஃப்ரெண்டா நினைக்கலன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் வந்து உன்னை ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். அதனாலதான் எல்லாருக்கிட்டையும் போய் நான் சொல்லிட்டு இருந்தேன், இவன் எனக்கு 12 வருஷமா தெரியும், கரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ போய் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லிட்டு இருக்க, இவனுக்கு என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இவன் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சோ இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஃபூல் மாதிரி தெரியுறேன், என்னமோ நான் தான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ போய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லவும் அது வந்து எனக்கு பார்க்க எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, உன் கேம் பிளான் மாதிரி தெரிஞ்சிச்சு, ஏன்னா நீ புட் டவுன் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் நான் உன்கிட்ட வந்து பேசக்கூட இல்லை இந்த விஷயத்த பத்தி அப்படின்னு சொல்றாரு. அண்ட் விவியன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றாரு, நீ வந்து என்ன எப்படி நினைக்கிறேன்னு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டுனா வந்து மனசளவுல நான் உன்னை ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்படி கேட்கறனா, உன் ஸ்கூல் பேர் தெரியணும், அக்கா பேர் தெரியணும், அண்ணன் பேர் தெரியணும்னு யோசிக்கிற. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர்ல உன் பேரை பாக்குறேன்னா உடனே உனக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறேன்னா அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்மளுக்குள்ள. நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு வீக்லி மீட் பண்ற ஆளுங்கலாம் கிடையாது. ஆனா நீ வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்றது தான் என் மனசுல இருந்தது. ஸோ நீ வந்து இப்படிலாம் பண்ணவும் தான் நீ கேம் பிளே பண்றேன்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டு விலக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாரு விவியன். அது இல்லாம இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு, நீ எனக்கு பின்னாடி என்னை பத்தி ஏதாவது பேசியிருக்கியா தப்பான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு காரன் சொல்றாரு, நான் உன்னை பத்தி முன்னாடி என்ன பேசுறேனோ அதை தான் பின்னாடியும் போய் பேசுவேன். ஸோ வந்து பின்னாடி வேற முன்னாடி வேறலாம் பேசுறது இல்லை, உன் முன்னாடியே தான் உன்னை ஸ்டூபிட் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து நான் பின்னாடியும் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. ஸோ கடைசியா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சொல்லிட்டு போறாங்க. அதுல அவினாஷ் அண்ட் ஈஷா வந்து இங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து சண்டை போடுறது பழகுறது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஈஷா வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு வந்ததுல இருந்து கொஞ்சம் கரனை விட்டு தள்ளி தான் போயிட்டாரு விவியன். அண்ட் மோரோவர் அவங்க 2 பேரும் ஒன்றும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஈஷா இன்னும் அவினாஷ் கிட்ட சொல்றாங்க, நீ கரனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்றல அதை பார்க்கவும் தான் எனக்கு வந்து ஃபேக்கா தெரியுதுன்னு சொல்லவும் அவினாஷ் சொல்றாரு, இல்ல அது ஆர்கானிக்கா க்ரோ ஆகிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சும் வந்து கரண் பர்த்டேக்காக ஒரு குக்கீஸ் மேக் பண்றாங்க. அந்த குக்கீஸ் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷில்பா மேம் கொஞ்ச நேரம் புல் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்ருதிகாவும் சும்மும் சேர்ந்துட்டு. அவங்க 2 பேர் பசங்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா, அதனால ஷில்பா மேம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா கரனும் விவியனும் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு இந்த சைடு அவினாஷ் ஈஷா வந்து விவியனை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. விவியன் வந்து நாங்க எங்க போனாலும் வந்து ஒரு வேலை கொடுப்பாரு, இங்க போனா இதை எடுத்துட்டு வா, அங்க போனா அதை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்வாருன்னு சொல்லிட்டு விவியன் குரலையே அவினாஷ் பண்ணி காமிச்சாரு. ஸோ விவியன் அதே டைமுக்கு என்ன சொல்றாரு, ஈஷா நீ கிச்சன்ல இருக்கல, கொஞ்சம் எனக்கு தண்ணி போட்டுரு காஃபிக்கு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க இப்ப கூட அவர் வேலை வாங்குறாரு பாருன்னு சொல்றாங்க. அப்போ விவியன் சொல்றாரு, உங்க வேலையெல்லாம் நான் கேட்காமலே செஞ்சிருக்கேன், உங்க லாண்ட்ரி எடுத்துட்டு போய் போடுறது, உங்க லக்கேஜ் எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் நான் கேட்காமலே செஞ்சிருக்கேன்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபன் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ பிக் பாஸ் என்ன சொல்றாரு, வாங்க நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவர் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு பில்லர் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா 2 போட்டோ வைக்கிறதுக்கு இடமும் இருக்கு. ஸோ நீங்க யாரோட போட்டோ எடுத்துல மாட்டுறீங்களோ அவங்க வந்து டெம்பரரியா வந்து சேவ் ஆயிருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து வர கண்டஸ்டன்ட் வந்து அந்த போட்டோ எடுத்து மாத்தி வைப்பாங்க. ஸோ கடைசியா அந்த பில்லர்ல யாரோட 2 பேரோட பிக்சர் இருக்கோ அவங்க தான் சேவ்ட். ஒரு கண்டஸ்டன்டோட போட்டோ வந்து பில்லர்ல இருக்குன்னா அந்த கண்டஸ்டன்டே நாமினேஷனுக்கு வந்தாங்கன்னா அவங்களால அந்த போட்டோ ரிமூவ் பண்ணிட்டு வேற போட்டோ வைக்க முடியாது, அவங்களே அவங்க வந்து நாமினேட் பண்றதோ சேவ் பண்றதோ பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. சும் வந்து உள்ள போறாங்க, நிறைய கால்குலேஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடய உள்ள போறாங்க. ஸோ கடைசியா கரண், ஷில்பா அண்ட் ஸ்ருதிகாவை கூப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு முதல்ல ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாங்க நாமினேஷனுக்கு. சும்மா அவங்க சேவ் பண்ண விரும்புற ஒரு 2 பேரோட போட்டோ எடுத்து வைக்கிறாங்க. அது வந்து ரஜத் அண்ட் விவியன் வைக்கிறாங்க. பிக் பாஸ் சொல்றாங்க ரீசன் கேட்கறாங்க. அதுக்கு சும் சொல்றாங்க ரீசன் எதுவும் இல்ல, எப்படியோ வரவங்க வந்து மாத்தி வைப்பாங்க, அதனால வந்து இது என்னோட கரெக்டான நாமினேஷனுக்கான ஆளுங்க கிடையாது, ஆனா சும்மா இது நம்பர் கேம் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பிக் பாஸும் அந்த வெளியில வந்து சொல்றாங்க சும்மா வந்து நம்பர் கேம் ஆடுறாங்களா, எல்லாரும் அந்த மாதிரியே வந்துட்டு போய் நாமினேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணி உள்ள அனுப்புறாரு பிக் பாஸ். ஸோ சும் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பர்சனா வந்து சாஹத்தை கூப்பிடுறாங்க. ஸோ சாஹத் என்ன பண்றாங்க, விவியனோட போட்டோ எடுத்து வச்சுட்டு சேவ் பண்ண விரும்பல, அவர் ரொம்ப ஆக்டிவாவே இல்லை, அவர் கான்ட்ரிபியூஷனே இல்லைன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு நான் கரனோட போட்டோ வைக்கிறேன். ஏன்னா கரண் வந்து அவரோட அக்ரெசிவ்னஸ் எல்லாம் ரொம்ப காட்டினது கிடையாது இந்த வீட்டில், எது நடந்தாலும் கொஞ்சம் மெச்சோர்டா ஹேண்டில் பண்ற பர்சன். ஸோ அதனால நான் அவரோட போட்டோ வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சேவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அவினாஷ் வராரு. அவினாஷ் வந்துட்டு ரஜத்தோட பிக்சர் எடுத்துட்டு சாஹத்தோட பிக்சரை வைக்கிறாரு. ரீசன் வந்து ரஜத் வந்து நிறைய ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன் இல்லை, நிறைய மாத்தி பேசுறாரு, அதுக்காக நான் அவரை ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டு சாஹத்தை வந்து பியூர் நம்பர் கேம் தான், எப்படியோ தெரியும் வரவங்க வந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு டெம்பரரியா நான் சேவ் பண்றது சாஹத் அப்படின்னு வச்சுட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் விவியன் வராரு. விவியன் வந்து சும்மா கன்ஃபியூஸ் பண்ற விதமா என்ன பண்றாரு, சாஹத்தோட போட்டோ எடுத்துட்டு ஸ்ருதிகாவோட பிக்சரை வைக்கிறாரு. ஸ்ருதிகாவை நான் சேவ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வெளியில வந்து சொல்றாரு நான் நல்லா சும்மா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.
அதே டைம் பிக் பாஸ் விவியன் உள்ள இருக்கும் போது சும் கிட்ட கேக்குறாங்க உனக்கு யாரை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லவும் என் ப்ரையாரிட்டி வந்து கரண் அண்ட் ஸ்ருதிகா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரஜத் வராரு. ரஜத் வந்து நான் கரனோட போட்டோ எடுக்கிறேன், ஷில்பாவோட போட்டோவை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்பர் கேம் தான் விளையாடுறாங்க. யாருமே வந்து தனக்கு வேண்டியவங்களை வந்து நாமினேட் பண்ற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் சும் வந்து ஈஷாவை கூப்பிடுறாங்க. ஈஷா வந்து ஸ்ருதிகாவோட பிக்சர் எடுத்துட்டு அவினாஷோட பிக்சர் வைக்கிறாங்க. ஸ்ருதிகாவோட பிக்சர் எடுக்கிறதுக்கு ரீசன் வந்து எனக்கு அவங்க டாஸ்க்ல ஒழுங்கா ஃபேவர் பண்ணல, அவங்க வந்து அன்ஃபேரா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவோட போட்டோவை எடுக்கிறாங்க. அண்ட் அவினாஷ் வந்து எப்பவுமே எனக்கு அவர் தான் சேவ் பண்ணும், ஸோ லெட் மீ ட்ரை மை லக்னு சொல்லிட்டு அவினாஷோட போட்டோ வைக்கிறாங்க. இப்போ கஷிஷ் போறாங்க. கஷிஷ் போயிட்டு நான் ஷில்பாவோட போட்டோவை தான் ரிமூவ் பண்ண போறேன், ஏன்னா ஷில்பா என்ன 2 நாளா ரொம்ப நோண்டிட்டு இருக்காங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால அவங்க இந்த வீட்டில் இருக்க வேணாம் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஷில்பாவோட போட்டோவை எடுத்துட்டு அவங்க ரஜத்தோட பிக்சரை வைக்கிறாங்க. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத்தோட பிக்சரை வைக்கிறாங்க. இப்போ சும்மா வந்து அவங்க எல்லாம் போன உடனே யாரை நெக்ஸ்ட் கூப்பிடுறதுன்ற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. எப்படி கூப்பிட்டா வந்து ஸ்ருதிகா வருவாங்கன்னு பிளான் பண்றதுக்காக அவங்களும் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனா பிக் பாஸ் என்ன பண்றாங்க, சும்மா யோசிக்கவே விடாம கூட கூட பேசிக்கிட்டே இருக்காரு. கரண் வரணுமா அவனுக்கு, இல்ல ஸ்ருதிகா வரணுமா, இல்ல ஷில்பாவை கூப்பிடணுமா, யாரை கூப்பிடணும், கரண் வந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன், ஸ்ருதிகா வந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பி விட்டுட்டே இருக்காரு. சும்மா ரொம்ப யோசிக்கவே விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் சொல்லு யாரை கூப்பிடணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்ருதிகாவை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்ருதிகா உள்ள வந்த உடனே ரஜித்தோட பிக்சர் எடுக்கிறாங்க. அப்போவே உடனே பிக் பாஸ் கேட்கிறாரு சும் கிட்ட என்ன தப்பாயிடுச்சா அப்படின்னு கேட்கவும், ஆமா பிக் பாஸ் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷோட போட்டோவை எடுப்பாங்க ஸ்ருதிகான்னு நினைச்சிங்களா அப்படின்னு பிக் பாஸ் கேட்கவும் ஆமான்னு சொல்லவும் ஸ்ருதிகா சொல்றாங்க இல்ல அவினாஷ் வந்து லாஸ்ட் வீக் அவனுக்கு நிறைய நடந்துருச்சு, அதனால அவரோட போட்டோவை எடுக்க எனக்கு மனசு இல்லை, பாவம் நிறைய பட்டுட்டாரு, அதனால அவர் இருக்கட்டும், அதனால ரஜத் வந்து உண்மையாவே இல்லை, அவர் தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போய் டபுள் கேம் ஆடுறாங்க. ஸோ எனக்கு அது பிடிக்கல, அதனால நான் வந்து ரஜத்தை தூக்குறேன், கரனை வந்து வைக்கிறேன். என்னதான் நான் கரனோட ரொம்ப சண்டை போட்டாலும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சும் பகுக்கு அப்புறம் நான் யாரை வச்சு பார்க்குறேன் அப்படின்னா கரனை தான் பார்க்குறேன், அவர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, ஐ லைக் ஹிம் அ லாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. என்ன கொடுமைனா இவங்கெல்லாம் உள்ள பேசுறது வந்து வெளியில டிவியில டெலிகாஸ்ட் பண்ணாலாவது சில பேரோட மனசு மாறும், ஆனா இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் வந்து சும்முக்கு மட்டும் தான் தெரிகிற மாதிரி இருக்கு, அண்ட் நம்மளுக்கு தெரியும் அவ்வளவுதான். ஸோ உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஷில்பாவை கூப்பிடுறாங்க. ஷில்பா என்ன பண்றாங்க, அவினாஷோட பிக்சர் எடுத்துட்டு நான் ஈஷாவை சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஷில்பா வந்து பிளான் பண்ணிட்டு எடுக்கிறாங்கன்னா இதை எடுத்தா நெக்ஸ்ட் கரண் வந்து ஸ்ருதிகாவோட போட்டோ வச்சிருவாங்க அப்படின்ற பிளான்ல எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஷில்பா நான் அந்த பிளான்ல தான் நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து கரண் போறாரு. கரண் தான் லாஸ்டா போறாரு. கரண் என்ன பண்றாரு, ஆப்வியஸ்லி ஈஷா பிக்சர் ஈஸி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அவர் சொல்றாரு என்னோட ப்ரையாரிட்டி லிஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள், ஃபர்ஸ்ட் சும், அடுத்தது ஷில்பா, அதுக்கப்புறம் தான் ஸ்ருதிகா, அதனால ஷில்பாவை வந்து நான் சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டோவை எடுத்து மாட்டிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பில்லர்ல கடைசியா இருக்கிறது யார் போட்டோன்னு பாத்தீங்கன்னா கரண் அண்ட் ஷில்பா, அதனால இவங்க 2 பேர் சேவ்டு. அப்புறம் டைம் கார்டு இருக்காங்கல்ல சும், இவங்க சேவ்டு. ஸோ இவங்க 3 பேர் வந்து நாமினேஷன்ல வரல, இவங்களை தவிர மற்ற எல்லாருமே நாமினேஷன்ல வந்தாச்சு. ஸோ இப்போ பிக் பாஸ் வந்து அதை டைரக்டா சொல்லாம வெளியில வந்து சில விஷயங்களை கொளுத்தி போடுற மாதிரி சொல்றாரு. ஸ்ருதிகாவோட ஃபேஸும் வந்து கொஞ்சம் லைட்டா மாறிடுது, என்ன நடந்ததுன்னு உள்ள விஷயம் தெரியாம கொஞ்சம் அவங்க வந்து இருந்தாலும் எமோஷன்ஸ் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இவங்கெல்லாம் நாமினேட்டட் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதிகா நேமும் வந்த உடனே ஸ்ருதிகா இட்ஸ் ஓகே ஃபைன் சும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப பெரிய மனசோட. எனக்கு என்னன்னா ஜஸ்ட் இமேஜின் இதே விஷயம் வந்து ஸ்ருதிகா பண்ணியிருந்தாங்க சும்மா சேவ் பண்ணாமனா என்ன நடந்திருக்கும், ஒரு மிஸ்கால்குலேஷன்ல ஏதோ ஒரு தப்பா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ருதிகா வந்து வச்சு செய்ய மாட்டாங்க, வேணும்ட்டே தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இங்க வந்து யாருமே வந்து சும்மா கேள்வி கேட்கவே இல்லை. ஸ்ருதிகா வந்து ஓகே அவங்களோட நல்ல மனசு பெரிய மனசு, எனக்கு இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு எதுவுமே கேட்கல, சும் கிட்ட என்ன ஏன் சேவ் பண்ணல அப்படின்னு எதுவுமே கேட்கல. அதே டைமுக்கு சும்க்கும் வந்து ஒரு பெருசா ஒரு கவலை இருந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் லைட்டா தான் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க நார்மலா ஆயிட்டாங்க, ரொம்ப சாதாரணமா இருந்தாங்க. அவங்க பாட்டுக்கு ஓகே 2 பேர் சேவ் ஆயிட்டாங்க எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா இருந்தாங்க. கரண்க்கும் வந்து ஒரு ரிக்ரெட்ஸும் இல்லை, இவங்களை ஷில்பாவை சேவ் பண்ணோம் ஸ்ருதிகாவை சேவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்ரெட்ஸும் இல்லை. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் த 13th வீக்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. மிச்சவங்களுக்குலாம் 14th வீக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு கரண் கொடுக்குறாரு. ஸோ அது சொல்லும் போதே வந்து கரண்க்கு வந்து மனசுல இருக்கு ஸ்ருதிகா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும் தான் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அவெல்லாம் எங்கேயும் போக மாட்டா, அவ இங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க எனக்கு நிறைய ஹேட்டர்ஸ் வெளியில இருப்பாங்க திக்விஜயோட எவிக்ஷனுக்கு அப்புறமா எனக்கே தெரியும், அதனால அநேகமா நான் போவேன்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அவினாஷ் வந்து ஈஷா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. என்ன வந்து இந்த ஸ்ருதிகா ஒண்ணுமே கேட்கல, இந்த மாதிரி டைம்ல ஒரு கடைசி 13th 14th வீக்ல வந்து நிக்கிறோம், இங்க வந்து சேவ் பண்ணலன்னா எப்படி, அதுவும் ஸ்ருதிகா தான் வந்து இந்த டாஸ்க் டைம் கார்டு ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணா, அவளை போய் அவங்க வந்து சேவ் பண்ணாம விட்டுட்டா. ஆனா சும் கிட்ட ஒரு வார்த்தை கூட இவ கேட்கல பாரு,
அப்படின்ற மாதிரி அவினாஷ் ஸ்ருதிகாவை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வீட்டுல வந்து ஒரு கிராக்கர்ஸ் பேக் வருது, அதெல்லாம் சேர்ந்து சாப்பிடுறாங்க. அப்புறம் திரும்பவும் அவினாஷ், விவியன், ஈஷா இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஈஷா சொல்றாங்க, இந்த சுமன் ஸ்ருதிகா வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஆடிட்டு இருக்காங்க, நம்ம வெளில போக மாட்டா ஸ்ருதிகா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்து கேட்டுட்டு இருக்காரு, என்ன ரேஷனுக்கு எல்லா பொருளும் இருக்கா, அவங்களுக்கு போதுமான பொருள் இருக்கா, ரேஷன் டாஸ்க் எல்லாம் உங்களுக்கு வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் வேணும் வேணும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு லெமன் எடுத்துட்டு வந்தீங்களே கரண், அது என்ன முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கவும், வச்சிருக்கோம் இன்னும் யூஸ் பண்ணாம அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. அதை வச்சு நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி வாங்க ரேஷன் பொருள் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் ஓபன் பண்றாரு. பார்த்தா எல்லாமே நிறைய பொருள் இருக்கு. ஸோ அந்த பொருள் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக ஏகப்பட்ட பொருள் கொடுத்து அமைச்சிருக்காங்க பிக் பாஸ். எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுக்க போறாங்க. சும்மன் கரண் வந்து எப்பவும் போல நைட் ஹக் பண்ணிட்டு சொல்றான். அவங்க வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நீ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுலேயே இருக்க, நீ என்கிட்ட பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சும் சண்டை போட்டு இருக்காங்க. நானும் ஸ்ருதிகாக்காக தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு கூர்ந்து கவனிச்சா கடைசியில் அது இல்லைங்க, அவங்க வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாராம் கரண். அதுக்காக வந்து சும் சண்டை போட்டுட்டு இந்த பில்லோ இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நடுவுலயே இருக்கட்டும் தூங்குறாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா படுத்து. ஏன்னா சும்க்கு வந்து இதை பத்தி கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை அப்படின்றதுதான் வந்து கொஞ்சம் கவலையா இருக்கு. இதுவே மாத்தி நடந்திருந்தா என்னோட ஸ்ருதிகாவோட லைஃபை வந்து எவ்வளவு வேர்ஸ் ஆக்கியிருப்பாங்க. அவினாஷ்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டிருப்பாரு, சும்கெல்லாம் நீ இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்கிற அவினாஷ் வந்து சும் கிட்ட மட்டும் போய் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. ஸ்ருதிகா தான் வந்து ஈஸியான டார்கெட்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்ருதிகாவை வந்து அடிக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல மனசா தான் மனசுல நினைக்கிறதுலாம் டக்கு டக்கு டக்குன்னு பேசுறதுனால அங்கங்க மாட்டிக்கிறாங்க. இவங்கள மாதிரி வந்து ரொம்ப யோசிச்சு உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் எப்போ வேணுமோ அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணும். ஸ்ருதிகா அந்த மாதிரி கிடையாது. என்ன டைம்ல என்ன தோணுதோ அதை அப்படியே ஓப்பனா பேசுறாங்க. சரி பார்ப்போம். ஸோ நம்மலாம் வந்து ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் போடுவோம் நம்ம சைட்ல இருந்து. பார்ப்போம், ஓட்ஸை மதிச்சு அவங்க காப்பாத்துனாங்கன்னா ஸ்ருதிகாவை காப்பாற்றுவாங்க. பர்சன் வெளியில போனோம் அப்படின்னா வந்து கஷிஷ் போவாங்க. ஆக்சுவலி செகண்டா ஓட்டிங்ல இருக்கிறது ஈஷாவா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து ஈஷா வந்து பிக் பாஸோட செல்லக்குட்டி, அதனால வெளியில அனுப்புவாரான்றது தெரியல. அடுத்தது ஸ்ருதிகாவா இருப்பாங்க. ஸோ பார்ப்போம் நம்ம ஓட்ஸ் எல்லாம் அவங்கள காப்பாத்துதா. சேவ் ஆனா ஓகே சந்தோஷம், சேவ் ஆகலைன்னா திக்விஜய் எவிக்ஷனுக்கு ஏதோ வகையில ஸ்ருதிகா ஒரு காரணம்ன்றதுனால நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லி மனசை தேத்திக்க வேண்டியதுதான். ஏதோ ஃபேமிலி ரவுண்ட் வரைக்குமாவது இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்றைய நிகழ்வுகள் இவ்வளவுதான். இந்த எபிசோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.